திருமணி முத்தாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சேலம் அருகே தரைப்பாலம் உடைந்ததால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், தற்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த மாதிரியான போக்குவரத்து வசதி செய்யப்பட்டிருக்கிறது? அந்த பகுதி மக்களை தொடர்பு கொள்வதற்காக என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுகின்றன? பாலா, 1972ஆம் ஆண்டுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நினைவுபடுத்தியிருக்கிறது பெஞ்சல் புயல் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்காட்டில் அதிகபட்சமாக 25 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்த காரணத்தினால திருமணி முத்தாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு பல்வேறு பகுதிகளை வெள்ளக்காடாக மாற்றியிருக்கு. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது வீராணம் அடுத்து இருக்கக்கூடிய கோராத்துப்பட்டி பாலம்பட்டி இடையேயான திருமணி முத்தாற்றை கறக்கக்கூடிய பகுதியாகும். இந்த பகுதிக்கு இடையே மக்கள் பயன்பாட்டிற்காக 45 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலம் தான் இது. தற்பொழுது மிக பழமையான பாலமாக இருந்த போதிலும் கூட மக்கள் பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் தற்போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த பாலம் சேதமடைந்து பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை இங்க இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்க. ஆமா, வணக்கம், உங்க பேர் என்ன? இப்ப இந்த பாலம் உடைஞ்சதுனால எந்த மாதிரியான பாதிப்புகளை நீங்க சந்திக்கிறீங்க? சார், எங்களுக்கு கடை வசதிக்கு போக முடியலைங்க சார். கடை வசதிக்கு போக முடியல சார். பாத்ரூம் சைடு குழந்தைங்களுக்கு பால் வாங்கணும், உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட எங்களை போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்குறதுக்கு போக முடியலைங்க சார். எந்த ஒரு வசதிக்காகவும் எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு எல்லாமே பாதிப்பாதாங்க சார் இருக்கு. பஸ்ஸுக்கு போகணும், குழந்தைங்களுக்கு பால் வாங்கணும், ஸ்கூல் போகணும், எல்லாமே எங்களுக்கு பாதிப்பாதாங்க சார் இருக்கு. சாப்பாட்டுக்கு ஒரு ஏதாவது வாங்க போகணும்னா கூட எங்களுக்கு எதுவுமே பிரச்சனையாதாங்க சார் இருக்கு. தண்ணி வந்ததுல இருந்து எங்களுக்கு பிரச்சனையாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் போறதுக்கு இல்லாம பாதிப்பாதாங்க சார் இருக்கு. எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க சார். நீங்க சொல்லுங்கம்மா, இங்க உங்களுக்கு என்ன மாதிரி, இங்க பக்கத்திலே குடியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், என்ன மாதிரியான பாதிப்பு, எவ்வளவு தண்ணி வந்துச்சு இந்த பக்கம்லாம்? தண்ணி நிறைய வந்துச்சுங்க சார். தண்ணி நிறைய வந்துச்சு. எங்க வீடெல்லாம் அடிச்சிட்டு போயிருச்சு, ஜாமான் ஜட்டு எல்லாமே போயிடுச்சு. பாருங்க, எல்லாம் தரமட்டமா போயிருக்கு. எனக்கு எந்த உதவியும் இல்லை. ஐயா பார்த்து எங்களுக்கு எந்த உதவி பண்ணாலும் செஞ்சு போறோம். இந்த பாலம் எப்போ உடைஞ்சது? அதுக்கப்புறம் அதிகாரிகள் யாராவது இந்த பக்கம் வந்து பார்த்தாங்களா? வேற ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறத சொல்லப்பட்டிருக்கு? கிட்டத்தட்ட நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோங்க சார். நாங்கள் கோயில் போயிட்டதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நடந்ததாக சொல்கிறாங்க. 11 மணி வாக்கில் நாங்கள் எங்களுக்கே வாட்ஸ்அப்பில் இல்லைனா ஃபோன் மூலியமாக தான் அனுப்பிவிட்டாங்க. நாங்கள் இங்கே இருக்கிற பசங்க இளைஞர்கள்லாம் சேர்ந்து தான் தற்காலிகமாக நடந்து போகிறதுக்காக, அடிப்படை தேவைக்கோசரம் தற்காலிகமாக நடந்து போகிறதுக்கோசரம் தான் இந்த கல்லுங்க இங்கே இருக்கிற அந்த இடிஞ்சு போன அந்த தார் இதெல்லாம் வச்சு நடந்து போகிற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் வந்தாங்க, அதிகாரிங்க வந்தாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்னும் இந்த 3 நாள் ஆகி 3-4 நாள் ஆகியுமே எந்த நடவடிக்கையும் இன்னும் எடுக்கல. தற்காலிகமாக ஏதோ ஒன்று நடந்து போகிற மாதிரி கூட எதுவும் ரெடி பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு போகணும், ஸ்கூலு, இந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு, கக்கூஸ் போகிறதுக்கு, ரேஷன் கடை எல்லாருமே இந்த பக்கம் தான் போய் ஆகணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மேலேருந்து இந்த பக்கம் வர்றதுக்கு ஹைஸ்கூல் இருக்குங்க. இந்த பக்கமும் போக முடியல. இப்போ அரையாண்டு பரீட்சை வேறு வருதுன்னு சொல்கிறாங்க, அதுவும் போக முடியல. எத்தனை கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டியிருக்கு இந்த கொஞ்சம் தூரத்தை கடக்கிறதுக்கு? இந்த 100 மீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி தான் போகணும். எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, நல்லது கட்டத்துக்கு எதுக்காக இருந்தாலும் சரி, ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங். அந்த பக்கம் இந்த பக்கம் போனீங்கன்னா 10 கிலோமீட்டர், இந்த பக்கம் போனீங்கன்னா 10 கிலோமீட்டர் சுற்றி தான் போகணும். பாலா, பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த பாலம் ஒரு 100 மீட்டர் தான். இந்த 100 மீட்டருக்கு இடையிலான இந்த பாலம் சேதமடைஞ்சிருக்கிறதுனால கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் சுத்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கு. அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட அது போன்ற ஒரு நிலைதான். இப்ப நான் இருக்க இடம் கூட பார்த்தோம் அப்படின்னாக்கா, இங்க திருமணி முத்தாற்றுக்கு இடையே இருக்க பாலத்து மேலதான் இருக்கும். ஒரு பகுதி பாலத்துல உடைஞ்சிருந்தாலும் கூட மீண்டும் ஒரு பெருமழை பெய்தால் நிச்சயமாக மீதம் இருக்கக்கூடிய இந்த பாலமும் சேதமடையக்கூடிய நிலைதான் இந்த பகுதியில் நிலவிட்டு இருக்கு. இது குறித்து நம்ம அதிகாரிகிட்ட கேட்ட போது ஏற்கனவே தண்ணீரோட ஓட்டம் அதிகமாக வேகமாக இருந்த காரணத்தினால தற்காலிகமாக சீரமைப்பு பணிகளை கூட மேற்கொள்ள முடியாத சூழல் இருந்தது. இன்று மாலைக்குள்ளாக தற்காலிகமாக இந்த பாதையில் மக்கள் பயன்படுத்துவதற்கான ஒரு வசதியை செய்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். பாலா, மோகன்ராஜ், மக்களுடைய பேட்டியிலே தெரியுது அவங்க பாலம் இல்லாதனால எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. ஒரு அத்தியாவசிய பொருட்கள் வாங்கினா கூட மிகுந்த சிரமத்தில் இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. புதிய தலைமுறை பதிவு செஞ்சிருக்கு. நிச்சயமா அரசு நிர்வாகம் ஒரு தீர்வு காணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.